திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள். விருச்சிக ராசியும் துலாம் ராசியும் திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகளுங்க. சரிங்களா? இப்போ விருச்சிக ராசிக்கு வந்து துலாம் ராசி 12வது ராசியாக வந்துடும். துலாம் ராசிக்கு வந்து விருச்சிக ராசி 2வது ராசியாக வந்துடும். அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பொருத்தத்தை வந்து துவாதசம்னு சொல்லுவாங்க. இவர் தேடும்போது அவர் இருக்க மாட்டார், அவர் தேடுறப்ப இவர் எப்பயுமே பக்கத்திலே இருப்பார். யார்? துலாம் ராசிக்காரர் தேடுறப்போ வந்து விருச்சிக ராசிக்காரர் வந்து பக்கத்திலே இருப்பார். ஆனால் விருச்சிக ராசிக்காரர் தேடும்போது துலாம் ராசிக்காரர் கண்ணிலே படமாட்டார். ஏன்னா 12வது ராசி இல்லையா, ரொம்ப வலை போட்டு தேடுவாங்கன்னு சொல்லுவீங்களா, அப்படி வலை போட்டு தேடணும். விருச்சிக ராசிக்காரங்க பெரிய லெவலில் சம்பாதிச்சு ஒரு அமௌண்ட்டு கொண்டு வந்தால் கூட சரி தான். துலாம் ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை பொறுப்பே இல்லாமல் ரொம்ப அழகாக செலவு பண்ணுவாங்க. இதன் மூலமாக 2 பேருக்குள்ள பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குங்க. அதான் திருமண பொருத்தத்தில் இந்த துவாதசம் இல்லாமல் தம்பதிகளை நாம் இணைத்து வைத்தோம் என்றால் தம்பதிகளுடைய வாழ்க்கையில் எல்லா நாளுமே சக்சஸான நாளாக மாறும்.